காலையில ஒருத்தர் எழுந்திருக்கிறப்பே கடுப்போட எழுந்திருச்சா எப்படி இருக்கும்னு அந்த நாள் யோசிச்சு பாருங்களேன். கரண்ட புடிங்கிதான் என் தூக்கத்தை கெடுக்கணும்னு அவனுக்கு என்ன ஆசையோ எனக்கு தெரியல. ஏன் முழிக்கிறேன்னு தானே கேக்குறீங்க. யாரோ ஒருவர் கூறினார் காலையில எழுந்திருச்சா ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு. குடிச்சிட்டேன், ஆனா ஒரே மந்தமா இருக்குங்க. நம்ம நாளைங்க நம்ம முடிவு பண்ண நேரம் கொடுக்குறாங்க. எப்படியோ முக்கி முறைக்கு டம்பளை தூக்கிட்டேன். கொஞ்சமா ஷோல்டர் ஒர்க் அவுட்டை போட்டுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 82 கிட்ட இருக்கு. நைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா சீக்கிரம் 73 எட்டி பாத்துறணும்பா. என்ன நான் சொல்றது, யாரெல்லாம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கவலைப்படுங்க. அப்பதான் சூடு சொரணை வந்து நமக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஏன்னா பெரும்பாலான சமயத்துல நம்ம பாவம்ல எனக்கு வலிக்கும்ல அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையோட சோழி முடிஞ்சிருது. கஷ்டமா தான் இருக்கும். பட்ட காயங்களோட இதுவும் சேர்ந்து வலிக்கதான் செய்யும். ஆனா தாங்கிக்க கத்துக்கங்க. ஏன்னா இதோட ரெக்ரெட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவர் கொன்றுவாப்ல. இன்னைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் 2 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். பின்ன திரும்பவும் 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், பட் பருத்தி மூட்டை பூசணம் பிடிச்சிருமே. ஒரு நல்ல குளியல போட்டு நூலகத்திற்கு கிளம்பி விட்டேன். இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியும் வர முடியல, உள்ளேயும் இருக்க முடியல. ஊத்துது. இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. பார்த்திருப்பீங்க. எப்படியோ வந்து சேர்ந்து விட்டோம். ஒரு 4-5 மணி நேரம் படிச்சிருப்பேன். ஒரு மாதிரி மண்டை காய்ச்சல். வாழ்க்கை வானம் நல்லா இருந்து என்ன பண்றது, ஏன் வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படின்னு புலம்பு விட்டுருச்சு. மிதிச்சா ஒரு மிதி 18 கிலோமீட்டர். பூச்சி மூஞ்சில அடிக்குது, செயின் லூஸ் ஆகுது. எப்படியோ முடிச்சிட்டேன். ஆக மொத்தம் நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் போயிருப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு முடியல. ஆனா ஃபீல் பண்ணிட்டு ஒரே இடத்துல உட்காரவும் முடியல.